ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகப்புறம். இன்றைக்கி நான் இந்த பிராணாயாமா சீரீஸில் வந்து சாவித்திரி பிராணாயாமா பார்க்க போகிறோம். இது நம்ம பார்த்த பாக்ஸ் பிராணாயாமா மாதிரியே மூச்சை எடுக்கணும், நிறுத்தணும், மூச்சை விடணும், நிறுத்தணும். அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நம்ம மூச்சு எடுக்கிற அளவும் மூச்சு விடுற அளவும் ஒரே அளவு. ஆனால் நம்ம மூச்சு பிடிக்கிற நிறுத்துகிற அளவு வந்து அதுக்கு அரை பங்கு தான் இருக்கணும். அதாவது ஒரு பங்கு மூச்சு எடுத்திங்கன்னா அரை பங்கு தான் மூச்சை நிறுத்தணும், திருப்பி ஒரு பங்கு மூச்சு வெளியே விடணும், திருப்பி அரை பங்கு மூச்சை நிறுத்தணும். ஸோ நீங்கள் இதுக்கு எண்ணிக்கையில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இப்போ 4 கவுண்ட்டு 1 2 3 4க்கு நம்ம மூச்சு எடுத்தோன்னா 2 கவுண்ட்டுக்கு மூச்சை நிறுத்தணும், திருப்பி 4 கவுண்ட்டுக்கு மூச்சை வெளியே விடணும், திருப்பி 2 கவுண்ட்டுக்கு மூச்சை நிறுத்தணும். நீங்கள் ஏதாவது ஒரு மந்த்ரா சொல்லிகிட்டே இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் வந்து வள்ளலார் ஃபாலோயர்னால அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு நினச்சிக்கிட்டே மூச்சை உள்ளே எடுக்கிறேன். தென் தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சை பிடிச்சிக்கிறேன். திருப்பி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதின்னு நினச்சிக்கிட்டே மூச்சை வெளியே விடுறேன். திருப்பி தனிப்பெரும் கருணை அப்படின்னு நினச்சிக்கிட்டே மூச்சை பிடிக்கிறேன். திருப்பி இந்த சைக்கிளை வந்து அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இது வந்து செவ்வகம், ரெக்டாங்கிள் ப்ரீத்திங். இது மூச்சு எடுக்கிற அளவு ஹோல்டு கம்மியாக இருக்குது, திருப்பி மூச்சு விடுற அளவு, திருப்பி மூச்சு பிடிக்கிற அளவு. அதனால் ரெக்டாங்கிள், இந்த சாவித்திரி பிராணாயாமாவுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து ரெக்டாங்கிள் ப்ரீத்திங் ஆர் செவ்வக ப்ரீத்திங். இந்த பிராணாயாமாவும் வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, அப்போ அது பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து மனசும் உடம்பும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அமைதி அடைஞ்சிரும். ஸோ இதை நீங்கள் காலையில், மத்தியானம், சாயங்காலம் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒரு 5 to 15 நிமிஷம் பண்ணலாம். நீங்கள் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டேயும் பண்ணலாம். ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா, நீங்கள் முதுகு வந்து நேராக வச்சு பண்ணணும். அதுதான் அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் இதை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லோரும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் அமைதியாகவும் இருக்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.